ஏன் இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம திராவிட மாடல் அரசு நினைச்சது, இத்தகைய அடக்குமுறைகளை கையாண்டது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்றது நமக்கு புரியும். பல காணொலிகள்ல இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல், மைனாரிட்டி ஃபோக்கஸ்ட் அரசியல். ஏன் அப்படின்னா 100% வாக்குப்பதிவு என்னைக்குமே நம்ம மாநிலத்துல நம்ம நாட்டுல நடக்கிறது இல்லை. பொதுவா ஓட்டு போடக்கூடிய சதவீதம் மக்கள் அப்படின்றது ஒரு 70% தான் பெரும்பாலும் ஓட்டை போடுறாங்க. மீதி 30% மக்கள் ஓட்டு செலுத்துவதில்லை. இந்த 70%த்துல ஒரு 30% மக்கள் ஒரு கட்சிக்கும், ஒரு 20% மக்கள் ஒரு கட்சிக்கும், மீதி ஒரு 20% மக்கள் இன்னொரு கட்சிக்கும் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இதுல ஆட்சி அமைக்க போறது யாரு? இந்த 30% மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. இப்போ இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று நினைத்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர்? வெறும் 30% பேர். இவர்கள் வேண்டாம் என்று நினைத்தது எத்தனை சதவீதம் பேர்? 70% பேர். அப்ப 70% பேர் இந்த கட்சி வரணும்னு நினைக்கல. 30% மக்கள் மட்டும்தான் இந்த கட்சி வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. ஏன்? நம்ம அரசியல் கான்செப்டே அப்படிதான். 30% வாக்கு பெற்றாலே ஆட்சி அமைக்க முடியும். மீதி 20, 30 ஓட்டு போடாதவங்களை விட்டுருங்க. 20 போட்டும் புண்ணியம் இல்லை. அப்போ பெரும்பாலான மக்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்களா? நினைக்கல. ஆனா இந்த 30% மக்கள் நினைத்த கட்சி ஆட்சி அமைக்கிறது. இது எப்படி லாஜிக் அப்படின்னு பாருங்களேன். அப்ப வேற வழியில இது இப்படிதான் பண்ணி ஆகணும். அப்போ இப்ப இந்த அரசு, இந்த திராவிட மாடல் எந்த யுக்தியை கையாளுது அப்படின்னு பாருங்க. பெரும்பாலியாக இருக்கக்கூடிய ஓட்டு சிதறினாலும் பரவாயில்ல, நமக்கு அது தேவையும் இல்லை. ஒரு 30% ஓட்டு சிதறாம நமக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்ற மனப்பக்குவம் ஆணித்தனமா இன்று நேற்றெல்லாம் இல்ல, 60-70 ஆண்டுகளாகவே அவர்களிடம் ஊறி போன ஒரு யுக்தி அது.